வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th புக்கில் இருக்க காந்திய காலகட்டம் அப்படிங்கிற லெசன் தான்ப்பா பார்க்க போகிறோம். புக் இருக்கிறவங்க புக் எடுத்து நம்ம எந்த ஹைலைட் பண்ணியிருக்கோமோ நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி படிங்க. இல்லை நோட்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காந்தியடிகள் குஜராத் அப்படிங்கிற மாநிலத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வசதியான குடும்பத்தில் 1869 அக்டோபர் 2ஆம் நாள் பிறந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறவங்க தான் அவங்க அப்பா. புத்லிபாய் அப்படிங்கிறவங்க தான் அவங்க அம்மா. இவங்க 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சட்டம் படிக்கிறதுக்காக. 1891ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இவங்க வழக்கறிஞர் பட்டம் பெற்று நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இங்கே நம்ம வழக்கறிஞர் தொழில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இங்கே வந்த உடனே பம்பாயில் வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு குஜராத் நிறுவனம் தென்னாப்பிரிக்காவில் ஒரு சட்ட வழக்குகளுக்காண்டி வாதாட காந்தி அணுகியிருப்பாங்க. காந்தி அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் தென்னாப்பிரிக்கா போயிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1893 ஏப்ரல் மாதம் போயிருப்பாங்க. அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு அந்த இனவெறி அப்படிங்கிறத ஒன்று அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த ரயில் பயணத்தில் போகும்போது ஃபஸ்ட்டு கிளாஸில் இவங்க ஏறி இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. அதனால் அவங்க கருப்பினவர்லாம் ஃபஸ்ட்டு கிளாஸில் பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த பீட்டர் மாரிட்ஸ்பர்க்ஸ் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் அவங்க முதல் வகுப்புலேருந்து அவங்க வலுக்கட்டாயமாக இறக்கி விட்டுருப்பாங்க அவங்கள. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இது ஷார்ட்கட்டுக்காக தான்ப்பா. ஃப்ரீயாக ரயில் பயணம் போகணும் அப்படின்னு காந்தி ஆசைப்பட்டு முதல் வகுப்பில் ஏறிட்டாங்க. ஆனால் அவங்கள மறித்து இறக்கி விட்டுட்டாங்க. பீட்டர் அவங்கள மறித்து இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால தான் அவங்க காந்தியடிகள் இந்த இனவெறியை எதிர்த்து போட்டியிடணும், நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி உறுதி பூண்டிருப்பாங்க. உறுதி பூண்டு அவங்க அங்கே தென்னாப்பிரிக்கா மக்களெல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கான இவங்க ஒரு வக்கீல் தானே, அதனால் உங்களுக்கான குறைகள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பித்து அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் தலைக்கு வரியாக 3 பவுண்டை செலுத்த வேண்டியது இருக்கும். நைட்டு 9 மணிக்கு மேலே அவங்க அனுமதியின்றி அவங்க வெளியே செல்ல முடியாத நிலையெல்லாம் இருந்திருக்கும். இத்தகைய நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து அவங்க ஃபஸ்ட்டு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் போராட தொடங்குறாங்க. காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோர எழுத்துக்களோட அறிமுகம் கிடைக்குது. அதாவது அந்த டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் அவங்களோட புக்ஸை படிக்கிறாங்க. டால்ஸ்டாய் அவங்களோட புக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற புக்கு தான் அவங்களோட புக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கடவுளை நம்ம எப்பயுமே ஒரு உயரமாக ஒரு டாலான இடத்துல வச்சு தானே பார்ப்போம். நம்ம சிந்தனைக்கு இதுக்கு மீறினது தானே கடவுள் பக்தி. அப்போ டாலாக இருக்கிறது யார்? அவங்க தானே கடவுள். அப்படி வச்சுக்கோங்க. ஜான் ரஸ்கின் அப்படின்னா காந்தியடிகளுக்கு ரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்டு திஸ் லாஸ்ட், அதாவது லாஸ்ட் ரஸ்க்கு இதுதான் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தாரோவின் சட்ட மறுப்பு. சட்டத்தை மறுக்கிறாங்க. சட்டத்தை தாரையா தல்லையா, எங்களுக்கு உண்டான சட்டத்தை தாரையா தல்லையா அப்படின்னு காந்தி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தாரோவின் சட்ட மறுப்பு. அப்போ இந்த 3 புக்கு நமக்கு எளிமையாக நம்ம மனசில் நிற்கும். அந்த புத்தகத்தை காந்தியடிகள் படித்து பார்க்கும்போது அதில் இருக்க கருத்துக்கள் அவங்கள ரொம்ப மனசை பாதிப்படையுது. ஆனாலும் அவங்க ரஸ்கின் அவர்களால் தான் அவங்க பெரிதும் காந்தி ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறத 1905 அவங்க நிறுவியிருப்பாங்க. இது ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க. வருஷம் கேட்டிருந்தாங்க. பீனிக்ஸ் குடியிருப்புன்னு வருஷம் கேட்டிருந்தாங்க. 1905. டால்ஸ்டாய் பண்ணை 1910 இவங்க நிறுவுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. காந்தியடிகள் கோபாலகிருஷ்ணே கோகலே அவங்க மேலே பெரிய மரியாதை கொண்டிருப்பாங்க. அவங்கள தான் அவங்களோட அரசியல் குருவாக அவங்க ஏற்றுக்கவும் செஞ்சுருப்பாங்க. அவங்க ஒரு முறை அவங்க கோபாலகிருஷ்ண கோகலேட்ட போய் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அரசியலில் ஈடுபடணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நாட்டில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மக்கள் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோகலே அவங்க சொல்லியிருப்பாங்க. இதனால் காந்தியடிகள் இந்தியா ஃபுல்லாக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அப்படி மேற்கொண்ட போது அவங்க மதுரையில் அந்த விவசாயிகள்லாம் ஒரு கோமணம் மட்டுமே கட்டிட்டு வயல்வெளியில் வேலை பார்க்குறத அவங்க பார்த்துருப்பாங்க.
அதுக்கு முன்னாடி வந்து காந்தியடிகள் கோட்டு சூட்டு அது எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்படி வந்து ஒரு விவசாயிக்கு வந்து வயல்வெளியில் வேலை செய்கிற விவசாயிக்கு வந்து ட்ரெஸ்ஸு கூட இல்லையே, நம்ம இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கமேன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து அவங்க அந்த வேஷ்டியும் அந்த மேலாடை மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு அவங்க மாறின இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை தான். அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தான் இவங்க ஃபஸ்ட்டு வந்து அரசியலில் ஈடுபடும் போது ஆரம்பிப்பாங்க. அது பீகாரில் உள்ள சாம்பிரான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தீன்காதியா அப்படிங்கிற முறையை வந்து பின்பற்றுவாங்க. அந்த தீன்காதியா முறை எப்படி அப்படின்னா, விவசாயிங்க வந்து தங்கள் நிலத்துல வந்து 20ல் 3 பங்கு, அதாவது 20 பங்கு இருந்துச்சுன்னா அதில் 3 பங்கு வந்து அவங்க அவுரியத்தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க. ஜெர்மானியர்கள் வந்து அந்நேரம் செயற்கை சாயங்களை வந்து தயாரிச்சிருப்பாங்க. அப்படி தயாரித்ததுனால இண்டிகோ வந்து அவ்வளோவா சந்தையில் வந்து விலைக்கு போகாது, விலை கம்மியாக தான் போகும். அப்படி இருந்துமே வந்து அவங்க அதை தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பியர்கள் வந்து அவங்க விவசாயிகளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதனால விவசாயிகள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளானாங்க. ப்ளஸ் வந்து அவங்க நிலவரியுமே வந்து ஏற்றுனதுனால அவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளானாங்க. ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவங்க வந்து சம்பிரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை வந்து கேட்டிருப்பாங்க. உடனே அவங்க காந்தியடிகள் வந்து சம்பிரானுக்கு வந்து வந்திருப்பாங்க. வந்த உடனே வெள்ளையன்கள் என்ன செய்வாங்க, காந்தியடிகளை அங்கேருந்து நீங்கள் வெளியேறுங்க, இந்த மாதிரி இந்த பகுதியில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காந்தியடிகள் வந்து ஒரு லாயர் தானே, அதனால் நான்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பாங்க. அப்படி மறுத்தோன்னா ஆங்கிலேயர் சொல்லுவாங்க, அப்போ நம்ம கோர்ட்டில் நீங்கள் வழக்க சந்திங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த செய்தி வந்து எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சோன்னே போராட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பித்து எல்லாருமே காந்தியடிகளுக்கு வந்து ஆதரவை வந்து கூடியிருப்பாங்க. அப்போ காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு செயல்முறை வந்து பாடமாக கற்றுக்கொண்டதாக நான் இப்போதான் உணர்றேன் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு காந்தியடிகளுக்கு கூட வந்து ஹெல்ப்பாக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் அவங்க வழக்கறிஞரும், ராஜேந்திர பிரசாத்தும் வழக்கறிஞராக தொழில் செஞ்ச பிரசாத் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து இவங்க காந்தியடிகளுக்கு வந்து இந்த சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு துணையாக இருந்திருப்பாங்க. இதனால் அதன் பிறகு அவங்க நிறைய போராட்டங்கள் மக்களோட எதிர்ப்புகள்லாம் வந்ததுனால இவங்க ஆங்கிலேயர் என்ன செஞ்சுருப்பாங்க, துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிற ஒரு குழுவை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் காந்தியவும் ஒரு மெம்பராக வந்து சேர்த்துட்டு இண்டிகோ பண்ணையாளர்களின் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன்காதியா அப்படிங்கிற முறையை வந்து அவங்க ரத்து செய்கிறதா இந்த குழு வந்து பரிந்துரைச்சிருக்கும். அப்புறம் சம்பரான் சத்தியாகிரகத்தில் வெற்றி அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடந்திருக்கும். அதே 1918 கேதா சத்தியாகிரகம் நடந்திருக்கும். இந்த 2 போராட்டங்களுமே காந்தி வந்து ஒரு மக்கள் தலைவரை வந்து உருவெடுக்க வந்து செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியர்களுக்கு வந்து உண்மையில வந்து அதிகார பரிமாற்றம் செய்யாதனால 1919 இந்திய அரசு சட்டம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். அதாவது ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒருக்கையும் அவங்க சட்டத்தை வந்து இங்கிலாந்து வந்து புதுப்பிச்சுக்கிட்டே வரும்பா. அப்படி புதுப்பிச்சுக்கிட்டே வரும்போது இந்த 1919 சட்டத்தில் வந்து 1919 சட்டத்தில் வந்து நம்ம இந்தியர்களுக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் அவங்க இங்கிலாந்து வந்து எதுவுமே அறிவிச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம். அப்படி ஏமாற்றத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க சர்ச்சைக்குள்ளான ஒரு சட்டத்தை வந்து அவங்க போடுவாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, யாருமே எந்த பிடிவாரண்ட்டும் இல்லாமல் எந்த விசாரணையும் இல்லாமல் அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டத்தை வந்து பிறப்பிச்சிருப்பாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தை வந்து காந்தி வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து அவங்க நாடு முழுவதும் வந்து போராட்டத்துக்கு எல்லா மக்களையும் வந்து ஒன்று கூட சொல்லுவாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 6, அதாவது 1919 ஏப்ரல் 4 அவங்க அழைப்பு விடுவாங்க. அப்படி அழைப்பு விட்ட உடனே ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் வந்து பஞ்சாப்ல குறிப்பாக அமிர்தசரஸ் அப்படிங்கிறதுலையும் லாகூர் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அவங்க நடக்கும். காந்தி வந்து கைது செய்யப்பட்டுட்டு அவங்க பஞ்சாப்புக்குள்ளே நுழையிறதுக்குமே அவங்களுக்கு வந்து தடை விதிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 9ஆம் நாள் வந்து இந்த ரவுலட் சட்டத்தின் அடிப்படையில் வந்து சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் அப்படிங்கிற 2 முக்கியமான உள்ளூர் தலைவர்களை வந்து தலைமையேற்று நடத்துவாங்க. அவங்கள வந்து அமிர்தசரஸில் வச்சு ஆங்கிலேயர்கள் வந்து கைது பண்ணிடுவாங்க.
அவங்க கைது பண்ணோடனே நாடு ஃபுல்லாக வந்து பெரிய போராட்டங்களும் உள்ளூர் கலவரங்களும் நடக்கும்ப்பா. அப்படி நடந்தோடனே இவங்க ஜெனரல் டயர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இதில் 2 பேர் டயர் வருவாங்கப்பா. ஜெனரல் டயர், ஜெனரல் ரெஜினால் டயர், 2 பேருமே டயர் அப்படின்னு தான் வரும். இவங்க ஜெனரல் ரெஜினால் டயர் அப்படிங்கிறவங்க வந்து தளபதி, ஜெனரல் டயர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க தலைமை தளபதி அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த 2 பேரையும் பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிர்தசரஸில் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்கும். அங்கே பார்க்கில் 1919 ஏப்ரல் 13 வந்து ஒரு பொது கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த ஏப்ரல் 13 நாள் என்ன அப்படின்னா பைசாகி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்கள் வந்து அறுவடை திருநாளை வந்து கொண்டாடுவாங்க. அதுதான் அந்த ஏப்ரல் 13 நாள். அது சம்மந்தமாக பொதுமக்களுமே வந்து அந்த பார்க்கில் வந்து கூடியிருப்பாங்க. இந்த பொதுக்கூட்டம் நடத்தினவங்களும் கூடியிருப்பாங்க. ஒரு பார்க்குன்னா எல்லாரும் வருவாங்கல்ல, அது மாதிரி பலதரப்பட்ட மக்களும் வந்து அந்த பார்க்கில் வந்து கூடியிருப்பாங்க. உடனே இந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வந்து அங்கே கூடியிருப்பாங்க. அந்த கூட்டத்தை பற்றி தெரிஞ்ச உடனே இவங்க ரெஜினால் டயர் அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பீரங்கி வண்டியுடன் ஆயுதமேந்திய வீரர்களுடன் போய் அந்த பார்க்கை வந்து சுற்றி வளைச்சிருப்பாங்க. அந்த பார்க்குக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். அந்த பார்க்கோட சுற்றுச்சுவர் எல்லாமே உயரம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 7 அடியிலேருந்து 11 அடி வரைக்கும் உயரம் இருக்கும். நடுவில் ஒரு கிணறு இருக்கும். அப்புறம் அந்த பார்க்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு உள்ளே வர்றதுக்கும் சரி வெளியில் போகிறதுக்கும் சரி ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். இந்த ரெஜினால் டயர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பார்க்கை வந்து சுற்றி வளைச்சி எல்லாமே பீரங்கி வண்டியோட நிப்பாட்டிட்டு கண்ணிமைக்கிற நேரத்தில் கண்ணில் சிக்கிறவங்கள எல்லாத்தையுமே சுட்டு தள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்க சுட்டு நொறுக்கியிருப்பாங்க. அங்கே இருந்த பொதுக்கூட்டத்துக்கு கூடினவங்க வந்து கொஞ்சம் பேர் தான். அந்த கிராம மக்கள் அப்பாவி ஜனங்கள் தான் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த மதில் மேலே ஏறி இருப்பாங்க. அப்படி ஏறினவங்களையும் இவங்க இறக்கம் இல்லாமல் சுட்டிருப்பாங்க. அந்த கிணத்துக்குள்ளேயுமே நிறையா பேர் வந்து இறங்கி நம்ம உயிரை காப்பாற்றிக்கலான்னு சொல்லி இறங்கியிருப்பாங்க. அந்த கிணத்துக்குள்ளேயும் நிறையா சடலம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மணித்துளிகள் வந்து அந்த துப்பாக்கி சூடை வந்து நிப்பாட்டாமல் அப்படி டப்படப்படப்பன்னு சுட்டு எரிச்சிருக்காங்க. இதில் இவங்க ஆங்கிலேயர் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா 379 பேர் மட்டும்தான் அந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் அங்கேருந்து பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இறந்து போனவங்களே 1000த்துக்கும் மேற்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ஆங்கில அரசு இதனால் கலவரம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக படைத்துறை சட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு பஞ்சாப் மற்றும் அமிர்தசரஸில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சவுக்கடி கொடுப்பாங்க. சவுக்கடி கொடுத்துட்டு அவங்க தெருக்களில் வந்து ஊர்ந்து செல்லும்படி அவங்க ஆணையிடுவாங்க. இந்த கொடுமை வந்து மக்களை வந்து ரொம்ப கொதித்தெழுவ செஞ்சிடும். அப்படி கொதித்தெழுவ செஞ்சோன்னா இவங்க ரவீந்திரநாத் தாகூர் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட வீர திருமகன், அதாவது நைட்வுட் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, அதை வந்து அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. காந்திஜி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கெய்சர்-இ-ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை வந்து அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. எதன் காரணமானா இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது காரணமா. நெக்ஸ்ட்டு கிலாபத் இயக்கம் வரும். அந்த கிலாபத் இயக்கம் எதனால் வருது அப்படின்னா 1918 வந்து முதல் உலகப்போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். 1914 ஸ்டார்ட் ஆயிருக்கும்ப்பா, 18 முடியும். அந்த முதல் உலக போரில் வந்து துருக்கிய தலைவரான கலிபா அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாக வந்து கடுமையாக நடத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்காக வேண்டி மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிற 2 சகோதரர் வந்து தலைமை ஏற்று வந்து இந்த கிலாபத் இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நடத்துவாங்க. இதுக்கு வந்து காந்தியடிகள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்து முஸ்லீம்களை வந்து இணைக்கிறதுக்கு வந்து இந்த கிலாபத் இயக்கம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எண்ணியிருப்பாங்க. 1919 நவம்பர் மாதம் வந்து டில்லியில் வந்து இந்த கிலாபத் இயக்க மாநாடு நடக்கும். அதுக்கு வந்து காந்தியடிகள் வந்து தலைமை ஏற்று நடத்திருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க அப்படிங்கிற 3 தேசிய முழக்கங்களை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. இந்த சௌகத் அலியோட யோசனைகளை வந்து காந்தியடிகள் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. 1920 ஜூன் 9 வந்து அலகாபாத்தில் கூடிய கிலாபத் மாநாட்டில் வந்து காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 ஆகஸ்ட் 1 அது ஸ்டார்ட் ஆயிருக்கும். இவங்க கிலாபத் இயக்கம் வந்து எப்போ நம்ம அந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட பர்மிஷனை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க 1920 ஜூன் 9 ஏற்றுக்குவாங்க. காங்கிரஸ் வந்து 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த சிறப்பு மாநாட்டில் வந்து அவங்க அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அனுமதி வழங்கியிருப்பாங்க. அது சிறப்பு மாநாடு அப்படிங்கிறதுனால டிசம்பர் மாதம் வந்து சேலம் விஜயராகவாச்சாரியார் அவங்க தலைமையில் நடந்த நாக்பூர்
அமர்வில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி ஒத்துழையாமை திட்டத்தை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அந்த ஒத்துழையாமை திட்டத்தோட கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் எல்லாத்தையுமே திரும்ப ஒப்படைப்பது அப்படின்னு இருப்பாங்க. அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, அரசு என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒத்துழைக்காமல் இருக்கிறது. நீதிமன்ற வழக்குரைஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது, நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகளுக்கு வந்து தனியாரிடம் வந்து தீர்வு காண்றது. அரசு பள்ளிகளுக்கு வந்து குழந்தைகளை வந்து பெற்றோர் 2 பேருமே சேர்ந்து அந்த அரசு பள்ளிகளை வந்து புறக்கணிச்சிடணும். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் காங்கிரஸ் வந்து 1920 நடக்கிற தேர்தலில் வந்து போட்டியிட மாட்டாங்க. அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர விழாக்களில் பங்கேற்பது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. வேல்ஸ் இளவரசர் அப்படி வந்திருப்பார்ல, அவங்களோட இதையும் இதன் காரணமாக தான் அவங்க புறக்கணிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குடிமைப்பணி அல்லது இராணுவ பதவிகளை வந்து ஏற்க மறுப்பது, அதாவது எந்த கவர்மெண்ட் வேலைக்குமே போகாமல் இருப்பது, அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கையை பறக்குவது. அந்நிய பொருளெல்லாம் வாங்காமல் நம்ம உள்ளூர் பொருளையே வந்து வாங்கணும் அப்படிங்கிற கோட்பாடு வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட கோட்பாடாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வரிகுடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1922 பிப்ரவரி மாதம் வந்து பர்தோலி அப்படிங்கிற இடத்துல வந்து வரிகுடா அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து காந்தியடிகள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த வரிகுடா இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்குமே வந்து நாங்கள் வரி தரமாட்டோம் அப்படின்னு விவசாயிகள் வந்து சொல்கிறது தான் இந்த வரிகுடா இயக்கம். அது எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா பர்தோலியில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து இவங்க ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகளுக்கு வந்து நற்பெயர் கிடைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரிதும் வந்து அவங்கள மேம்படுத்தியிருக்கும். குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் வந்து அவர் ஒரு பெரிய தலைவராகவும் மரியாதை மிக்க தலைவராகவுமே வந்து காந்தியடிகள் வந்து இந்த வரிகுடா இயக்கம் மூலமாக வந்து அவங்க உயர்ந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. 1922 பிப்ரவரி 5ஆம் நாளில் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க கோரக்பூர் அருகே இருக்கிற சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் தேசியவாதிகள் நடந்த பேரணியில் வந்து காவல்துறையினர் வந்து அவங்கள கோபமூற்ற வரையில் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. உடனே இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த 22 காவலர் உடையுமே சண்டை போட்டிருப்பாங்க. காவலர்கள் வந்து நம்ம கம்மியான எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அவங்க வந்து லாக் பண்ணிக்கிடுவாங்க. உடனே இந்த தேசியவாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே தீ வச்சிருவாங்க. தீ வச்சோன்னா அந்த 22 காவலருமே உடல் கருகி வந்து இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்து போன உடனே இவங்க காந்தியடிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் நடத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை வந்து திரும்ப பெறதா வந்து அறிவிச்சிருவாங்க. அப்படி திரும்ப பெறதா அறிவிச்ச உடனே இளைஞர்களுக்கு வந்து காந்தியடிகள் வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்கன்னா அது முழுமை பெறதுக்குள்ளே ஏன் திருப்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வந்து வேற பாதைக்கு போயிடுவாங்க. அதே நேரம் வந்து மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, 1923 வந்து சுயராஜ்ய பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம சட்டப்பேரவைக்கு நம்ம எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு சட்டப்பேரவைக்குள்ளே போய் அங்கேருந்து நம்ம ஆங்கிலேயர்களை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காந்தியை பின்பற்ற வல்லபாய் படேல், ராஜாஜி அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் மாற்றத்தை விரும்பாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்கெல்லாம் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க 1923 ஜனவரி 1 வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து அவங்க தொடங்கிடுவாங்க. காங்கிரஸ் வந்து இவங்க ஒரு சிறப்பு அமர்வில் வந்து இந்த சுயராஜ் கட்சியை வந்து அவங்க அங்கீகரிச்சுக்கிடுவாங்க. உடனே அந்த 1926 நடக்கிற எலெக்ஷனில் இந்த சுயராஜ்ய பார்ட்டி வந்து பெரும் எண்ணிக்கையில் வந்து அவங்க வின் பண்ணிடுவாங்க. அவங்க வின் பண்ணிட்டு அவங்க வந்து சட்டப்பேரவை வந்து அமைக்க மாட்டாங்க. ஒரு சுயேட்சை கட்சியாக ஜெயிச்ச பி சுப்பராயன் அவங்கள வந்து முதலமைச்சராக இருந்து அவங்கள வந்து நாட்டை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு அவங்கள முதலமைச்சராக அறிவிச்சுட்டு இவங்க சுயராஜ்ய கட்சி வந்து விலகி நிற்பாங்க. இப்படி சுயராஜ்ய கட்சி வளர்ந்துக்கிட்டு வரும்போதும் வந்து அவங்க 1925 வந்து சிஆர் தாஸ் அவங்க இறந்த பிறகு சுயராஜ்ய கட்சி வந்து வீழ்ச்சியை தொடங்கி காங்கிரஸோடைய மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி அப்படிங்கிற ஒன்றை வந்து அவங்க அறிமுகம் செய்வாங்க. அந்த இரட்டை ஆட்சி மூலமாக என்ன செய்வாங்கன்னா, ஆங்கில ஆட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட துறையும் இந்தியர்களுக்கு வந்து மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லிட்டு துறைகளை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. இதில் ஆங்கிலேயர்கள் என்னென்ன அவங்க வசம் வச்சுக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை,
நில வருவாய், நீர்ப்பாசனம் இதை எல்லாமே ஆங்கிலேயர்கள் அவங்க வசம் வச்சுக்கிடுவாங்க. இந்தியர்கள் வசம் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா அது வந்து மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், மீன்வளத்துறை இது எல்லாமே இந்திய அரசோட கட்டுப்பாட்டில் வந்து இவங்க கொடுப்பாங்க. இது 1935ஆம் ஆண்டு வந்து இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் இயற்றுவாங்கல்ல, அது மூலமாக வந்து மாகாணங்களுக்கு சுயாட்சி அறிமுகம் செஞ்சதில் இந்த மாற்றப்பட்ட துறை, ஒதுக்கப்பட்ட துறை அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காந்தியடிகளோட ஆக்கப்பூர்வ திட்டம் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அவங்க சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து மக்களுக்கு வந்து ஒரு அகிம்சையான போராட்டம்னா என்னன்னே தெரியலை, அகிம்சை அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு காந்தி வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ அவங்க அதனோட ஒரு பகுதியை என்ன செய்வாங்கன்னா காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு அதில் வந்து அவங்க அதிகமான கவனம் செலுத்துவாங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் மாவட்டத்துக்கு வந்து எல்லாருமே போங்க, அங்கே வந்து கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, உங்கள் மாவட்டத்துக்கு வந்து எல்லாமே போங்க, அங்கே எல்லாரையுமே கதர் அணிய சொல்லுங்க, சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களை வந்து அவங்கள மாற்றுங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்லுவாங்க. அகில இந்திய நெசவாளர் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து காந்தியடிகள் வந்து உருவாக்குவாங்க. 1927 நவம்பர் 8ஆம் நாள் வந்து இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தத்துக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படிங்கிற நியமிப்பதற்காக ஆங்கில அரசு வந்து ஒரு சைமன் குழுவை வந்து அறிவிக்கும். அந்த சைமன் குழு வந்து வருவாங்க. அதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர்லையுமே ஒரு ஆளு கூட இந்தியராக வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்தியாவை ஆள போகிறதுக்கு ஒரு அமைச்சரவை அமைக்கிறதுக்கு இந்தியர் ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைமன் தூதுக்குழுவை வந்து எல்லாருமே வந்து காங்கிரஸும் முஸ்லீமே எல்லாருமே அந்த சைமன் குழுவை வந்து புறக்கணிப்பாங்க. கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற முழக்கமும் வந்து சொல்லுவாங்க. இதனால் போராட்டங்கள் வெடிக்கும். போராட்டங்கள் வெடிக்கிறதுனால காவல்துறையினர் வந்து எல்லாருமே கடுமையாக தாக்கி வந்து அதை ஒடுக்குவாங்க. அப்படி அவங்க காவல்துறையினரால் தாக்கப்பட்டதில் லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவங்க ரொம்ப காயமடைஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க இறந்தே போயிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சைமன் தூதுக்குழு வந்து இவ்வளவு நீங்கள் போராடுறீங்களே, உங்களுக்கான அரசியல் சாசனத்தை எழுதுறது கூட உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிடுவாங்க. பேசணுன்னா அவங்க மோதிலால் நேரு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்குரிய அரசியல் சாசனத்தை எப்படி இயற்றணும்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் இயற்றுறோம் அப்படின்னு சொல்லி 1928 அனைத்து கட்சி மாநாடு அப்படிங்கிற ஒன்றை நடத்தி அரசியல் சாசன வரைவுக்கான திட்டம் வந்து வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான கமிட்டியை வந்து அவங்க அமைப்பாங்க. அந்த கமிட்டியோட அறிக்கையை தான் நேரு அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரு அறிக்கை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சைமன் தூதுக்குழு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அரசியலமைப்பு வரைவு திட்டம் வந்து உங்களுக்கு அமைக்க தெரியாது அப்படின்னு சைமன் பேசினதுனால இவங்க வந்து அதுக்கு வந்து நேரு தலைமையிலான ஒரு கமிட்டி அமைப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு போனால் அடுத்த வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அந்த நேரு அறிக்கையில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து அப்படிங்கிற டொமினியன் தகுதி வேணும், மத்திய சட்டசபை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையிலான வாக்காளர் தொகுதிகளுடன் கூடிய தேர்தல் நடைபெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய சட்டமன்ற பேரவை மற்றும் முஸ்லிம்களின் சிறுபான்மையாராக உள்ள மாகாண சட்டமன்ற பேரவைகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு, அதே போல் இந்துக்களுக்கு சிறுபான்மையாக இருக்கிறவங்களுக்கு வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுவாங்க. பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்னாவுமே வந்து ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை வந்து அதை முன்மொழிவாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக ஜின்னா வந்து பார்க்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கிட்டு முஸ்லீமுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டொமினியன் அந்தஸ்து வேண்டாம், எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து முன்னாடி வைப்பாங்க. 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் நடந்த ஜவஹர்லால் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அமர்வில் வந்து முழுமையான சுதந்திரம் தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அதனால் அவங்க வட்டமேஜை மாநாட்டை வந்து அவங்க புறக்கணிக்கணும் அப்படிங்கிற முடிவையுமே அவங்க செய்வாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறதுக்கும் அவங்க முடிவு செய்வாங்க. 1930 ஜனவரி 26ஆம்
நாள் வந்து சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டு வரிகுடா இயக்கம் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறையற்ற முறையில் வந்து முழுமையான சுதந்திரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் வந்து உறுதிமொழி ஏற்று அந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து செல்லுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து காந்தியடிகளுக்கு வந்து இந்த போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதியும் வந்து அளிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் உப்பு சத்தியாகிரகம் பாருங்க. 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள்ள வந்து சில கோரிக்கைகளை வந்து இர்வின் பிரபுட்ட வந்து காந்தியடிகள் வைப்பாங்க. அதை எங்களுக்கு ஜனவரி 31க்குள்ள நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதில் முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, உப்பு வரியை நீங்கள் ரத்து செய்யுங்க அப்படிம்பாங்க. நில வருவாயை 50% குறைக்கணும். அனைத்து அரசியல் கைதிகளையும் வந்து நீங்கள் விடுதலை செய்யணும். முழுமையான புறக்கணிப்பை வந்து அறிமுகம் செய்யணும். இராணுவம் மற்றும் ஆட்சிப்பணி சேவைகளுக்கான செலவுகளை வந்து நீங்கள் 50% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை வந்து கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க இர்வின் பிரபு வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுக்கலன்னொன்னே இவங்க உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்கிடுவாங்க. அந்த சட்டமறுப்பு இயக்கம்ங்கிறது தான்ப்பா உப்பு சத்தியாகிரகம். அதை எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1930 மார்ச் 12ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 78 பேரோட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை வரைக்கும் வந்து பாத யாத்திரை போகிற மாதிரி இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போக போக இவங்க கூட வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து சேர்றாங்க. அப்போது அந்த பாத யாத்திரை போகும்போது காந்தியடிகளுக்கு வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 61. எத்தனை நாட்கள் போகிறாங்கன்னா 24 நாட்கள் போகிறாங்க. எத்தனை மைல்னா 241 மைல் வந்து இவங்க பாத யாத்திரையாக செல்கிறாங்க. 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் மாலை வந்து தண்டி கடற்கரை அடைகிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு கைப்பிடி உப்பை வந்து இவங்க எடுக்கிறாங்க. இது எத்தனை நாள் என்ன வயசு அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, காந்தியடிகளுக்கு வந்து 61 வயசு. அதாவது அவங்க கையில் எப்பயுமே ஒரு தடி இருக்கும், அதனால் 61ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்கள் வந்துன்னா 24 நாட்கள், அதாவது 24 மணி நேரம் அவங்க நடந்தே போய்கிட்டு இருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைலுன்னு வரும்போது அந்த 24ஓட சேர்ந்து பக்கத்தில் 1 போட்டுருங்க. இது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் தான் அவங்க வந்து தண்டி கடற்கரை அடைவாங்க. ஆனால் அவங்க கையில் உப்பு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் நாள். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம் எங்கெங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யம் வரை ராஜாஜி வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தலைமையேற்று கொண்டு போயிருப்பாங்க. கேரளா, ஆந்திரா, வங்காளம் அப்படிங்கிற இடத்துலையுமே வந்து நடக்கும். வடமேற்கு மாகாணத்தில் வந்து கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவங்க இந்த உப்பு சத்தியாகிரகத்தை செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடை கிட்மர் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து அவங்க நடத்தியிருப்பாங்க. உடனே இவங்க காந்தியடிகள் வந்து அந்த காலையில் 6ஆம் தேதி உப்பை எடுத்த உடனே அவங்க நள்ளிரவில் வந்து அவங்க கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் வந்து அவங்க அடைக்கப்படுவாங்க. அப்போ உப்பு சத்தியாகிரகத்தை மீறும்போது காந்தியடிகளை கைது பண்ணி அடைக்கப்பட்ட சிறை எதுன்னு பார்த்தீங்கன்னா எரவாடா சிறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியடிகளை தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணோடனே நிறைய போராட்டங்கள் வந்து நடக்கும். பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர்னு நிறைய பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிடுவாங்க. இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலேயே மிகப்பெரிய இயக்கம் எது அப்படின்னு கேட்டால் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம்ப்பா. ஆங்கிலேயர்கள் வந்து 1865ஆம் ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. அப்போ முதலாவது வனச்சட்டம் எப்போ இயற்றுனாங்கன்னா 1865. இதுபடி இந்த வனச்சட்டத்தின்படி அவங்க என்ன செய்யப்பாங்க அப்படின்னா, சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம், தேன், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருள்களையும் வனப்பகுதியிலிருந்து சேகரிக்க வந்து இந்த சட்டம் வந்து தடை விதிக்கும். யாருமே அந்த பழங்குடியினர் கூட அதுக்குள்ளே வந்து நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1878ஆம் ஆண்டு இந்திய வனச்சட்டத்தின்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நன்சை நிலம் மற்றும் தரிசு நிலமாக இருக்கிற நிலங்கள் கூட வன நிலங்கள் தான் அப்படின்னு சொல்லி கருதப்படுவாங்க. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயத்தை வந்து இவங்க வந்து தடை செய்வாங்க. இப்படியெல்லாம் இவங்க கட்டுப்பாடு போடவுமே ஆந்திராவை சேர்ந்த ராம்பாவில் அல்லூரி சீதா ராமராஜு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து இவங்க நடத்துவாங்க. ராம்பா பகுதி ஆதிவாசிகள் நலனை காப்பதற்காக இவங்க வந்து அந்த போராட்டத்தை நடத்துவாங்க. உடனே ஆங்கில அரசு என்ன செய்வாங்க அப்படின்னா, மலபார் காவல்துறை அப்படிங்கிற ஒரு சிறப்பு குழுவை அனுப்பி வந்து இந்த சீதாராமராஜு அவங்கள வந்து சுட்டு கொன்றிருப்பாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்ப்பா. இந்த வீடியோவை பார்ட் 2 நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வட்டமேஜை மாநாடுலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
டெஸ்ட் எழுத டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.